அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய கேடி த டெவில் அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வாலினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகரான காளி அப்படின்றவர் தனக்குன்னு எல்லாமுமா இருக்கிறது தன்னோட ஃபேமிலி அப்படின்ற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவரோட ஃபேமிலி மொத்தத்தையும் ஒருத்தர் கொலை பண்ண போற அப்படின்ற மாதிரி மிரட்டல் விட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கான காரணம் என்ன அண்ட் மொத்த ஃபேமிலி ஒரு காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல திருப்பங்களோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வர உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கர்நாடகால இருக்க பல்வேறு இடங்களை காமிக்கிறாங்க. ரொம்ப கொடூரமான முறையில நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு கும்பல் சாகடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரியும் அப்படியே கட் பண்ண ஒரு போலீஸ்காரரோட கல்யாணத்துல காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் போல. சோ வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும்போது வேகமா இன்னும் நிறைய போலீஸ்காரங்க சார் உங்களோட பேட்ச்மேட் எல்லாருமே கொடூரமான முறையில இறந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அடுத்து எங்களுக்கு என்னமோ நீங்க தான் அப்படின்ற மாதிரி சந்தேகமா இருக்கு. சோ அதனாலதான் பாதுகாப்பு கொடுக்க வந்தோன்னு சொல்ல இவரை யோசிச்சுக்கிட்டு லைனான முறையில இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவன் கண்டிப்பா இங்க வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா கூட இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பிரச்சனையுமே இதால தான் ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு பை மாதிரி இருக்கு. அதை கொண்டு வந்து நெருப்புல தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு துரு பிடிச்ச அருவாள் பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. அதை பார்த்ததும் இந்த சின்ன அருவாலாலையா இவ்வளவு பிரச்சனைகள் இங்க என்னமா நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்கு நீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்கும் போது துரு பிடிச்ச சின்ன அருவாலா இது உனக்கு தெரியலாம். ஆனா இந்த அருவாளுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. ரத்தத்தால் எழுதப்பட்ட சரித்திரம் அது அப்படின்ற மாதிரி அங்க போலீஸ்காரர் இருக்கா இல்லையா அவர் மூலமா ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. 1980களில் இந்த குஸ்தி போட்டி எல்லாம் நடக்கிற இடம் இருக்கு இல்லையா அங்க காமிக்கிறாங்க. எல்லா இளைஞர்களும் அங்க வந்து சண்டை கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. ஆனா எப்ப தேவா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வர ஆரம்பிச்சதோ அப்பவே இவங்க எல்லாருமே அடியாளுகளா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தேவா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா அவருக்கு இங்க இன்ட்ரோ போக ஆரம்பிக்குது. டாக் தேவா அப்படின்ற மாதிரி அவரை இந்த மக்கள் கூப்பிடுறது வழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துல போலீஸ்காரங்க ஒரு நபரை பிடிக்கணும், அதாவது இந்த தேவாவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி மும்முரமா பெரிய பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்டேஷனுக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு போல போலீஸ்காரரா. இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ரவுடியை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு அலப்புற தேவைதானா சார்னு கேட்க, ஓ இந்த ஸ்டேஷனுக்கு நீ புதுசா தான் வந்திருக்கல, தேவா ஒரு ரவுடி தான், ஆனா அவனை நெருங்க கூட முடியாது அப்படின்றதான் எங்களுக்கு இருக்க பெரிய அவமானம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. யாராவது தேவாவை லைட்டா எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களோட உயிர் போக ஆரம்பிக்கும். ஏன் போலீஸ்காரர் ஒருத்தர் தேவாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்காகவே ஒரு போலீஸ்காரருக்கு மொட்டை அடிச்சு அவருக்கு செருப்பு மாலை அணிவிச்சு அமிச்சாங்க. அந்த அசிங்கமே போலீஸ்காரன் கிட்ட இருந்து இன்னும் போகவே கிடையாதுப்பா. இன்னும் நிறைய இருக்கு. அவ்வளோ பெரிய ரவுடியை நம்ம தொடக்கூட முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, சிட்டிங் சிஎம்ஏ இந்த ஏரியால அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதாவது அவனை வளர்த்து விட்டதே இந்த சிஎம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல சோ தேவா அப்படின்ற ஒரு பெரிய ரவுடி இங்க ஒட்டுமொத்த பெரியும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கா. இப்போ இங்க இருக்கா இல்லையா போலீஸ்காரர் அவர் அந்த குஸ்தி சண்டைகள் மூலமா அங்க இருக்கிற தேவாவை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை அனுப்பும் போது தேவா பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரார் அப்படின்ற மாதிரியோ அங்க இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் நடுங்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இங்க தேவாவை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாங்க இல்லையா அவங்க தலையோட இங்க அவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ தேவாவை அழிக்கவே முடியாது அப்படின்றத போலீஸ்காரங்க உணரு. அந்த தேவா கூடவே இருக்க இன்னொருத்தரையும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவாவோட அடியாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ தேவாவை நெருங்கணும் அப்படின்னா முதல்ல இவரை தாண்டணும். இவரை தாண்டது ஒரு சாத்தியம் இல்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயங்கரமான பில்டப் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஊரே இந்த தேவாவை ஒரு கொடூரமானவன் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. இங்க தேவாவை கடவுளா பாத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ காளி அப்படின்ற படத்தோட ஹீரோ இந்த தேவாவை தன்னோட அண்ணா ஸ்தானத்துக்கு பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் அந்த குஸ்தி போடுற இடம் இருக்கு இல்லையா அங்க இருக்கிற எல்லா வேலைகளையும் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது முதல் சீன்லயே அறிமுகப்படுத்த. அது கூடவே இவரோட அண்ணா கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருந்து இவருக்கு ஒரு அழைப்பு. சோ பயங்கர சந்தோஷமா அண்ணாவை நோக்கி போக ஆரம்பிக்க அது மூலமா தான் நமக்கு இவரோட அண்ணாக்கும் இவருக்கும் என்ன மாதிரியான பாண்டிங் இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க. இவருக்குன்னு அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுல இருந்து அண்ணா தான் இவரை எடுத்து வளர்த்திருக்காரு. அண்ட் கூட 2 தங்கச்சிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாரையுமே ஆனா படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா நாயகன் மட்டும் இருக்கா இல்லையா தனக்கு படிப்பு வரல அண்ணாக்கு உதவ போற அப்படின்ற மாதிரி வேலைக்காக போக ஆனா எவ்வளவோ பேசி பாக்குறாரு மதிக்கல. சோ அண்ணில இருந்து இன்னி வரைக்கும் இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இப்போ அண்ணா கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட துள்ளி குதிச்சுக்கிட்டு போகும்போது தான் அண்ணாவோட பைக் எடுத்துட்டு போய் ஒரு பஞ்சர் பண்ணிட்டு வந்துட்டாரு போல. அதுக்கு திட்டுறதுக்காக தான் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்றதோ பயங்கரமான திட்டுகள்
எல்லாத்தையும் திட்டிட்டு அந்த அண்ணா பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரியும் இவர் அண்ணா திட்டுறதுக்காச்சும் நம்மள பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. அதே சமயத்துல ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரி, அதாவது சிஎம் ஓட சொந்தக்காரங்களோட ஃபேக்டரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்க தொழிலாளர்கள் எல்லாமே எங்களுக்கு அதிநவீன மிஷின் வந்ததால வேலை போயிடுச்சு, நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வார காலமா இங்க போராட்டங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா யாருமே இதை கண்டுக்கிறதா தெரியல. போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு தரத்தியான சொல்ல அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு சின்ன கலவரம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அன்னப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு, இந்த ஏரியாவோட ஆப்போசிஷன் எம்எல்ஏ போல. சோ அங்க வந்து அந்த கம்பெனிக்காரரை மிரட்டிட்டு இன்னும் ஒரு வார கால டைம் தர, அதுக்குள்ள எங்களோட தொழிலாளிக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க. அதே சமயத்துல இந்த சைடு ஹீரோவோட அண்ணா இருக்கா இல்லையா, அவரோட பேர் தர்மா அப்படின்றது அந்த மனுஷன் ஸ்கூல்ல வேலை செய்யறாருன்றக்கும் ஸ்கூல்ல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதால மழை தண்ணி நிக்காம உள்ள வந்துகிட்டே இருக்கு. இதை ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த அண்ணப்பா இருக்கா இல்லையா, அவரை பார்க்க வரும்போதுதான் ரெண்டு பேரும் ஸ்கூல் நண்பர்கள் அப்படின்ற மாதிரியோ ரெண்டு பேரும் ரொம்ப சகஜமா பேசிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தானடா படிச்சோம், அந்த ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நானும் எவ்வளவு வாட்டி பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன இதை கேட்க மாட்டேற அப்படின்ற மாதிரி திட்டு. இந்த மனுஷன் அப்பா ஆப்போசிஷன் எம்எல்ஏ நானு, நம்ம ஆட்சிக்கு வந்தது நான் கண்டிப்பா இது எல்லாத்தையும் பண்ணி தரேன்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மா இருக்கா இல்லையா, அவரோட நெஞ்சில சத்யா அப்படின்ற மாதிரி பச்சை குத்தி இருக்காரு. இதை பத்தி இவரோட நண்பர் கேட்கும் போது இவர் பெருசா வாயத்தை இருக்கிற மாதிரி தெரியல. அதெல்லாம் கடந்து போறதா விட்டுதல்லு, என்னோட தங்கச்சிக்கு ஒரு மாசத்துல கல்யாணம் நடக்க போகுதுடா, என்னோட தங்கச்சி எல்லாமே நான் சொல்ற பேச்சதான் கேட்கறாங்க, ஆனா என் தம்பி இருக்கானே அவன் சுத்தமா மதிக்கவே மாட்டான்டா அப்படின்ற மாதிரி புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கும்போது பேரடா நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. மண்ணெண்ணெய் கடையை வச்சு மக்கள் எல்லாருக்கும் மண்ணெண்ணெய் ஊத்துற அப்படின்ற சாக்குல இவரோட கூட வேலை செய்யறவர் பாத்தீங்கன்னா மண்ணெண்ணெய் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த நாயகி, அதாவது இங்க நாயகி அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க கண்டுபிடிச்சு அவனை இது வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நீ எனக்கு சொல்ற வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு பொருள் வாங்குறதுல இருந்து இவங்க தியேட்டருக்கு போய் படம் பாக்குற வரைக்கும் எல்லாத்தையுமே நாயகன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் நாயகனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அவங்களுக்கு பயந்து பயந்து இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் இதே தியேட்டருக்கு படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேவா இருக்கா இல்லையா, அவரோட புதுசா கல்யாணமான மனைவி சத்யாவதி அப்படின்றது அவங்களுடைய பேர், ரெண்டு பேரும் உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்ததும் நாயகனுக்கு அளவில்லாத சந்தோஷம். என்னோட தலைவர் வந்திருக்க, அவனை நான் பார்த்தாகணுமே அப்படின்றதுக்காக படம் பார்க்க போற எல்லாருக்கும் மத்தியில இவரோட தலைவனை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ தேவாவை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிரிகள் இருக்காங்க இல்லையா. இந்த சமயம் பார்த்து பட்டுன்னு எல்லாரும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. தேவாவோட ஆளுங்களும் வெளியில நின்றுகிட்டே இருக்கு. இங்க தேவாவை அவரோட மனைவியை மட்டும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியோ முகத்துல மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு தேவாவை பார்க்க முடியாம அவரை சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிட்ட நெருங்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்துல நாயகன் என்ன பண்ணுதுன்னு தெரியாம தன்னோட தலைவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல தூக்கி போட்டு அக்கா அந்த கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 பாட்டில் எடுத்து இவர் மண்டையில உடைக்கும் போது கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஒழுகி அவரோட முகத்துல இருக்க மிளகா பொடியெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே போகுது அப்படின்ற மாதிரியும் இப்போ தைரியமா இருந்தா ஒருத்தனாச்சு என்ன தொடுடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரையுமே ரொம்ப கொடூரமான முறையில சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டு மொத்தத்தை இழுத்து மூடிட்டாங்க. ஒரே ஒருத்தன் இங்க இருந்து உயிரோட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இவரோட ஆளுங்க எல்லாருமே ரொம்ப கொடூரமான முறையில சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல தன்னோட தலைவன் போடுற சண்டை எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிட்டு இருக்க நாயகன் அப்படின்ற மாதிரியோ அந்த சமயத்துலதான் தேவாவோட கண் முதல்ல நாயகன் மேல பட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ தன்னோட உயிரை காப்பாத்திருக்கா இல்லையா, சின்னதான் நன்றி சொல்ற வகையில அவரோட கண்ணத்தை கிள்ளிட்டு லைட்டா சிரிச்சுட்டு போக இது இவருக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த லவ் ட்ராக் உள்ளே போக ஆரம்பிக்குது. ஹீரோவா அவங்க போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாயகன் ட்ரை பண்ண அந்த சமயத்துலதான் அவங்க ஒரு சென்ட் ஃபேக்டரியில வேலை செய்யறாங்க. அங்கிருந்து அவங்க சென்ட் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இவரோட டர்ன் இல்லையா, இவர் அவங்கள மாத்தி கலாய்ச்சிக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்க 2 பேருக்கு நடுவுல காதல் உருவாயிடுச்சு அப்படின்றத ஒரு பாடல் மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே தேவா இருக்கா இல்லையா, அவரோட குஸ்தி இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்க எல்லாரையும் மீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது குஸ்தி மாஸ்டர் ஒருத்தங்க பலமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். அவ கூட நீ சண்டை போடுறியா தேவா அப்படின்ற மாதிரி கேட்க நாயகன் தான் தேவா கிட்ட கொஞ்சம் இப்ப பரிச்சயம் ஆயிட்டா இல்லையா, நீங்க அவனை ஒரே நாக் அவுட்ல முடிச்சாகணும், இங்க இருக்க எல்லாரையும் அவன் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. அண்ணன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவனை ஈஸியா முடிக்க முடியும், நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. தேவாவை உள்ள போந்து அந்த நபர் கூட குஸ்தி போட ஆரம்பிக்கிறாரு. நாயகன் சொன்னது எல்லாமே ஒரே ரவுண்ட்ல நாக் அவுட் பண்ணுவார் அப்படின்றதா இல்லையா, இங்க கொஞ்ச நேரம் போக ஆரம்பிக்குது. ஆனா ஒரு வழியா இங்க தேவாதா ஜெயிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் கைத்தட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன தப்பு ஆடுறீங்க, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆடினதால உங்களுக்கு சரியா வரலன்னு நினைக்கிறேன், அவன் உங்களோட காலை பிடிக்க
முடிக்கும் போது நீங்க திருப்பி அவனை ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் தனியா பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க எல்லாரோட முகமும் மாற ஆரம்பிக்குது. அண்ட் தேவாவோட அடியாலும் இவரை அடிச்சு தரத்தலாம் ட்ரை பண்ணும்போது இவர் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கூட அண்ணன் தப்பா விளையாடிட்டாரு, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ரவுண்ட்ல முடிக்கல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்க தேவா இவரை நிறுத்துறார் அப்படின்ற மாதிரியும், நீ சொன்ன மாதிரியே நான் விளையாடி இருக்கணும்ல, வரியா நம்ம 2 பேரும் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் நாயகனை அடிக்கணும் அப்படின்றதுக்காக இங்க 2 பேருக்கும் நடுவுல குஸ்தி போட ஆரம்பிக்க நாயகன் இருக்கா இல்லையா, இது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து இருந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். இவர் என்ன பேசினாரோ, அதாவது ஹீரோ ஒரே அடியில் அவனை போட்டு தள்ளனேன்னு சொன்னார் இல்லையா, அதே சம்பவம் இங்க தேவாக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தது கூட இருக்க அடியாள்கள் எல்லாமே கத்தி எடுத்துக்கிட்டு வர ஆரம்பிக்க தேவாவும் இது ஒரு விளையாட்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே மௌனமாகறாங்க, அமைதியாகிறாங்க. உடனே ஹீரோவோ அதை நான் இப்படிதானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி தேவா கிட்ட வணக்கங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமான மரியாதை கிடைக்க ஆரம்பிக்குது. இவன் தான்ப்பா தேவாவே தோக்கடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பல பேர் வாயில இவர் பேசப்பட்டுக்கிட்டே இருக்க போட்டோகிராஃப்ல நியூஸ் பேப்பர்காரங்க எடுக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த தேவா கூட இருக்க அடியாள் இருக்கா இல்லையா, அவனுக்கு கோபத்தை உண்டாகிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கும். அப்படியே கற்பனை தேவா எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார். அந்த அண்ணப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு அகைன்ஸ்டா நிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கதால சிஎம் கிட்ட சீட்டு கேட்டு நின்னுகிட்டே இருக்கும்போது சின்ன பையனோட எல்லாம் சண்டையை போட்டு தோத்துட்டு அப்படின்ற மாதிரி உன்னோட இமேஜ் ரொம்ப பேடா இருக்கு, இந்த சமயத்துல இந்த சீட்டு உனக்கு தேவைதானா, உன்னால அனுப்பாவை ஜெயிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் ஒரு மாதிரி கோபமா நின்னுகிட்டே இருக்கும்போது கூட இருக்க நபரும் நீங்க அவருக்கு சீட்டு தாங்க, ஜெயிக்கிற வேலைகள் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா இந்த சைடு நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. போலீஸ் ஆபீசர் ஹீரோவை கூப்பிட்டு விட்டாரு அப்படின்ற மாதிரி 2 கான்ஸ்டபிள் வரும்போது பயங்கர சந்தோஷத்தோட பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் நம்மள கூப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்துல போக ஆரம்பிக்க அது போலீஸ்காரருக்கு தேவாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்ப நாயகன் வேற அவர் அடிச்சிட்டாரு, இதனால எங்களுக்காக நீ ஒரு உதவி பண்ண முடியுமா, அது தேவாவை போட்டு தள்ள முடியுமா, உன் மேல எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் பயங்கரமா சிரிக்கிறாரு. என்னோட தலைவர்னா அவரு, எனக்கு எல்லாமுமா இருக்கிறது அவர் தான், அவர் எப்படி நான் இது மாதிரி பண்ண முடியும், நீங்க யார்கிட்ட பேசுறீங்க தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இது மூலமா தான் இவருக்கு இந்த தேவா மேல இவ்வளவு ஈர்ப்பு வர காரணம் என்ன அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. சின்ன வயசுல இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு நிறைய பிளட் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும், அந்த வழியா வந்த தேவா தான் ரத்தம் கொடுத்து உதவினார் அப்படின்ற மாதிரியும் தனக்கு ரத்தத்தையே கொடுத்திருக்காரு, இதனால இவர் தான் நம்மளோட குரு அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து தேவாவை குரு ஸ்தானத்துல பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த போலீஸ்காரர் கேட்டதால அவருக்கு மறுப்பு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்க அதே சமயத்துல பிரசன்டா இது எல்லாத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கா இல்லையா, அப்பதான் பைரவா அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த காலம் இவ்வளவு பயந்தங்கோலியா இருக்கா, ஆனா பைரவா அப்படின்ற ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் துணிஞ்சவனா இருக்கானே, அவனுக்கும் இவனுக்கும் எப்படி சம்பந்தம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க அது இன்னும் பெரிய கதை இருக்கு அப்படின்ற மாதிரி வேற ஒரு கேரக்டர் இங்க வரப்போகுது போல, அது நமக்கு ஹிண்டா காமிச்சு மறுபடியும் பிளாஷ்பேக் உள்ளே கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீட்டை வாங்கியாச்சு, அந்த ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மூட்டையா பணத்தை கொண்டு போய் தேவா போடும்போது ஹீரோவோட அண்ணா இருக்கா இல்லையா தர்மா, டேய் நீ எங்க வந்து எரடா பண்ணிட்டு இருக்க, ஆஃப்டர் ஆல் ஒரு ரவுடி உனக்கு பயந்துகிட்டு நாங்க என்னோட சீட்டை விட்டு கொடுத்தணுமா அப்படின்ற மாதிரி மிரட்டி பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்க எல்லாருமே கத்தி எடுக்க பாக்குறாங்க. இங்க நான் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி வரல, என்னால இந்த எலெக்ஷன்ல எந்த துணியுமே இல்லாம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது நல்லாவே தெரியும், உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு போகலான்னு மட்டுமே தான் வந்தேன்னு சொல்ல இந்த பணத்தை இந்த தர்மாவும் அவரோட கூட இருக்க ஃப்ரெண்டும் இருக்காங்க இல்லையா, இந்த பணத்தை ஏற்க மறுக்கிறாங்க. இதனால அந்த பணத்தை கொளுத்திட்டு தேவா அங்க இருந்து கிளம்புறாரு அப்படின்ற மாதிரியோ அதே சமயத்துல இந்த சைடு நாயகன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்காரு. அந்த தேவாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்தை எல்லாத்தையும் அவரோட போட்டோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த தேவா கூட இருக்கா இல்லையா அவன் கவனிக்கிறான். தான் கண்ணு முன்னாடி அவன் கொஞ்சம் கொஞ்சமா தேவாவை நெருங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையை பாக்குறாரு. ஹீரோ கண்ணு முன்னாடி ஹீரோவை பத்தி நல்லதா எழுதுற ஒரு போட்டோகிராஃபர் இருக்கா இல்லையா, அவரை தீட்டு கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய பத்திரிகைகளோட அவரை உள்ள போட்டு வைக்கும் போது நாயகன் இதை பாக்குறாரு. ஆனா வேஸ்ட் தான், என்ன சும்மா வச்சிருக்கீங்க, கொளுத்தணும்னா யோசிக்காம கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி தூக்கி போடும்போது உள்ள இருந்து அது மனுஷன் துடிக்க ஆரம்பிக்கிறார். நாயகன் எவ்வளவு முயற்சி பண்ணி அவரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு, எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. இவனுங்க அரசியலுக்காக என்ன வேணா பண்ணுவாருங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போகும்போது அண்ணனுக்கு, அதாவது அண்ணனோட ஃப்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு வேலைகளை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு இல்லையா, இதனால பயங்கரமான திட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு பிரிவியான வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. படிச்சு முன்னேறுவான்னு பார்த்தா அதை பண்ணல, இப்ப பொறுக்கித்தனத்தை பண்றவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கா. இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது, முதல்ல இங்கிருந்து வெளியில போடா அப்படின்ற மாதிரி திட்டி இருப்ப கண் கலங்கிக்கிட்டே, அதாவது இவரோட வாழ்க்கையில இவருக்கு முக்கியமா இருந்தது இவரோட அண்ணா தான். தன்னோட அண்ணாவோட வாயால இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகப்பட்டுக்கிட்டு என்ன படுத்துன்னு தெரியாம தன்னோட டெய்லி வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிக்க இதுக்கு நடுவுல ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த கூட இருக்க, அதாவது தேவா கூட இருக்க அந்த அடியால் சந்திக்கிறா அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா வாசனையா இருக்கு. நீ கூட வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க
அவங்க கிட்ட தப்பான முறையில நடந்துகிட்டு இருக்க வேக வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வராங்க. இது எல்லாத்தையும் நீ தாண்டா கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ஏற்கனவே அண்ணா தான் கிட்ட பேச மாட்டார். இப்போ இந்த மாதிரி சம்பவங்கள்ல நடந்துகிட்டோம் அப்படின்னா அண்ணா நம்மள கம்ப்ளீட்டா வெறுக்க ஆரம்பிச்சிருவார். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பெரிய பெரிய ரவுடிங்க, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இதுக்கு மேல நீ அந்த பக்கமே போவாதம்மா, நம்ம அவங்க கிட்ட எல்லாம் மோத முடியாதுமா அப்படின்ற மாதிரி இவர் பேசி கண் கலங்கி நின்றுகிட்டே இருக்கு. இவங்க இதுக்கு அடுத்த நாள் காலையில மறுபடியும் வேலைக்கு போகும்போது இந்த வாட்டியும் அவர் தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. உன்னோட அண்ணன் அடிச்சவன என்னோட ஆளு, உன்னை அடிக்க எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு சொல்ல பயங்கர கடுப்பாய் அந்த நபர் இவங்களை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்களோட முடி அப்படியே வெட்டி எடுக்கிறார் அப்படின்னு மாதிரி இருக்கும். இது எதுவுமே தெரியாத நாயகன் தன்னோட காதலியே ஒரு மாதிரி பேசி அனுப்பிட்டோம் இல்லையா, பூ வாங்கி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சமயத்துலதான் இவங்களோட முடி வெட்டப்பட்டிருக்கு அப்படின்றத கவனிக்கிறார். அண்ட் பயங்கர கோபத்தோட இந்த விஷயத்த தேவா கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தேவா அந்த சிஎம் கூட ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது அங்க நிறைய ஆளுங்க சுத்தி நிக்கிறாங்க. அவருங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தேவாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக சிஎம் முன்னாடி அப்ப நின்றுகிட்டே இருக்கும்போது, ஆனா உங்களோட ஆளுங்க என்னோட காதலியோட முடிய வெட்டிட்டாங்கன்னா இதே மாதிரி உங்களோட மனைவியோட முடிவை வெட்டியிருந்தாங்க அப்படின்னா நீங்க சும்மா இருப்பீங்களா, நீங்க ஏதாவது பேசுங்கன்னா அவனுங்களை மிரட்டுங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. இங்க பயங்கரமான கோபத்தோட அவர் நின்றுகிட்டு இருக்காரு. சிஎம்மும் ஜெயிக்கிறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாதுப்பா, பயம் அப்படின்ற ஒன்று இருக்கணும், அதுவும் கிட்ட இருந்து இனிமேல் வரப்போறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் பொறுமையை இழக்க ஆரம்பிக்கிறாரு. சிஎம் அங்கிருந்து போனதும் இதை பார்த்தா நீ என்கிட்ட குறைய சொல்ல வந்த மாதிரி தெரியல, இங்க ஆர்டர் போட வந்த மாதிரி இருக்குடா, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள இங்க இருக்க எல்லா ரவுடிகளுக்கும் நான் அவனு சொல்ல போறேன், இவனோட ஃபேமிலியில இருக்க எல்லாரோட தலைகளும் என் கண்ணு முன்னாடி வரணும், அதுக்கப்புறமா தான் நான் இவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக நாயகன் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறார். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்துகிட்டு இருக்கிறது ஒண்ணுன்னா எங்களை மன்னிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அவ சொல்லிட்டு போன விஷயங்கள்ல மாற்றம் இல்லை. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தேவாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொல்லி அக்கா நீங்க தாங்க காப்பாற்றணும்னு சொல்ல அவங்களும் இதுக்கு உதவுறதா தெரியல, என்னோட கணவர் கொடுத்த 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சா அவனோட ஃபேமிலியை காப்பாத்தி கூடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா அவர்கிட்ட போகும்போது அன்னைக்கே உனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை நீ தவற விட்டுட்ட, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது, தேவாவோட ஆளுங்க எல்லா இடத்துலயும் இருப்பானுங்க, ஒவ்வொரு நாளும் உன் அண்ணனுக்கும் உன் தங்கச்சிக்கும் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி நீ பயந்து பயந்து சாகதை தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்ல இவருக்குள்ள இந்த விஷயங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. வேக வேகமா வீட்டுக்கு போறாரு. வீட்டுல எல்லார்கிட்டயுமே நம்மளோட சித்தப்பா உடம்பு சரியில்லையா, முடியாம இருக்காரா, நம்மள உடனே வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவரே டிக்கெட் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டு போகணும்னு ட்ரை பண்ண இவங்களோட சித்தப்பா வெளியே நின்றுகிட்டு இருக்காரு. சோ போய் சொல்லி எங்கேயும் கூட்டு போக பாக்குறா அப்படின்ற மாதிரி அண்ணா திட்டிட்டு அவரோட வழக்கமான வேலைகள்ல ஈடுபடலான்னு போக இவரோட தங்கச்சி எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. இதுக்கு நடுவுல எல்லா ரவுடி பசங்களும் அவங்கள சுத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னப்பா உன்னோட தங்கச்சி உன்னோட அண்ணாவை தேடி தேடி பாதுகாப்பா சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, எங்களோட அண்ணா கொடுத்த நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது, அதுக்கப்புறம் உன்னோட ஃபேமிலிக்கு இருக்கு தங்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட ஃபேமிலி எப்படி காப்பாத்த போறோமோ வழி தெரியாம நின்றுகிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துலதான் அண்ணா அவங்களோட தங்கச்சிக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபேமிலிக்கு ஒண்ணு அப்படின்னா எந்த லெவலுக்கும் போலாம், இதுக்காக வீர மரணம் அடைஞ்சா கூட தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் ஹீரோக்கு மைண்டுக்குள்ள அப்படியே ஓட ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் ஃபேமிலியை காப்பாற்றணும், ஃபேமிலிக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, என்னத்தை கண்டோம் வீரமா சண்டை செஞ்சு சாகலாம் அப்படின்ற மாதிரி கத்தி ஒண்ணு எடுத்துக்கிட்டு மொத்த ஆளுங்களும் இந்த வீட்டை நோக்கி வந்துகிட்டே இருக்கும்போது எல்லாரையும் கொடூரமான முறையில சாகடிக்கிறார் அப்படின்ற மாதிரியே உள்ள கரண்ட் போயிடுச்சு. ஆனா கேண்டில் எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருக்கும்போது இங்க வெளியில ரொம்ப கொடூரமான ஒரு சண்டை போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒருத்தனும் கை தனியா கால் தனியா வெட்டப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில செத்துக்கிட்டு இருக்காருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் வெளியில ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி அண்ணா வெளியே வர எக்கச்சக்கமான டெட் பாடிகள். அந்த டெட் பாடிக்கு நடுவில் ஒருத்தர் இவரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடி வர ஹீரோ அவரை ரொம்ப கொடூரமான முறையில வெட்டிக்கிட்டு இருக்கார். ரத்தம் இருக்கு இல்லையா, அது அண்ணாவோட முகத்துல தெரிய ஆரம்பிக்க அப்பதான் அண்ணா இவர்கிட்ட பேசுறாரு, அதாவது வாயை திறந்து பேசுறாரு. இது நாட்கள் வரைக்கும் என் அண்ணா என்னோட கைகள்ல பேரா பிடிக்கல அப்படின்றதுக்காக பேசாம இருந்தா அவனை நான் பேசணும் அப்படின்றதுக்காக இந்த ரத்தத்தை அவனுக்கு அபிஷேகமா கொடுத்துருக்கேன், இன்னும் எத்தனை ரத்தத்தை வேணா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மிச்சம் இருக்க எல்லாரையும் சாகடிக்கும் போது அப்படியே கற்பனை இங்க தேவா தன்னோட ஆளுங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு தர்மா வரார் அப்படின்ற மாதிரியோ நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் இத்தோடு விட்டுருவோம், நாங்க எங்களோட ஃபேமிலியோட எங்க இருந்து போயிட்டு இருந்தேவா, இந்த பிரச்சனைக்கு இத்தோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தேவா நிறுத்துறதா தெரியல. அந்த சமயத்துலதான் எங்களோட ஃபேமிலியில இருக்க 4 பேரை கொலை பண்றதுக்காக நீ 100 பேரை அனுப்பி வச்ச, அவனுக்கு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு என்னோட தம்பி நிக்கிறான், உன்னை போட்டதால அவனுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் இப்பயும் விடுறதா தெரியல. சண்டை போட ஆரம்பிக்க இங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல நாயகன் அடி வாங்கிட்டே இருக்கும்போது இவரோட அண்ணா இத்தனை நாட்கள நான் உங்ககிட்ட பேசல,
சமயத்துல அண்ணா என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஏங்கிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த நேரம் வந்துருச்சுடா. இப்போ இப்படி மௌனமா இருந்தா என்னடா அர்த்தம், நீ கண்டிப்பா திரும்பி வருவ நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையோட நான் இங்க இருந்து போறேன்டா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளியில போய் அங்க நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே அண்ணன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக வேலைக்கு போனா அவன் இந்த விஷயங்கள் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாம நான் அவங்க கிட்ட பேசாம இருந்துட்டேன். கண்டிப்பா என்னோட தம்பி திரும்பி வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்து பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்கு. உள்ள இங்க சண்டை கண்டினியூ ஆகுது. தன்னோட அண்ணனுக்காகவும் தன்னோட ஃபேமிலிக்காகவும் நான் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்களும் சரி ஊர்ல இருக்க எல்லாருமே பயந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அந்த சமயத்துலதான் அங்க என்ன நடந்தது, அதாவது நேற்று இரவு என்ன நடந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அந்த தேவாவோட தலை இருக்கு இல்லையா, அதை துண்டா வெட்டி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, இதுல நீ இன்வால்வ் ஆகல அப்படின்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீங்க இருந்து போயிடுறான்னு சொல்ல இந்த மனுஷன் போறதா தெரியலனா இவனோட தலையை வெட்டும் போது அந்த நாய்களோட ஓலத்தோட இந்த ஓலமும் அடங்கி போச்சு. இதை நான் கொண்டு போய் கொடுக்கறதா என்னமே கிடையாது, இதை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர் எழுதுங்க சார் அப்படின்ற மாதிரி உள்ள போக அதே சமயத்துல வெளியில எக்கச்சக்கமான ரவுடிகளோட அந்த சத்யாவதி நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் போலீஸ்காரர் போகும்போது நான் மடி பிச்சை கேட்டு வந்திருக்கேன், எனக்கு பிச்சை போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பூ பொட்டோட நின்னுகிட்டே இருக்கு. இவங்க எதை கேட்டு வந்திருக்காங்க அப்படின்றது போலீஸ்காரருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. உள்ள போய் அவனோட மனைவி வந்திருக்கா, அவனோட தலையை நீ கொடுத்திருப்பான்னு சொல்ல இவர் கொடுக்க மறுக்கிறார். உடனே கூட இருக்க எல்லாருமே நம்மள ஒருத்தவங்க கேட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம ஏதாவது கொடுத்து தானப்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த தலையை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரசன்ட்ல அன்னைக்கு அவங்க தலையை வாங்கிட்டு போகும்போது ஒரு பத்திரகாளி வாங்கிட்டு போறத நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் அதுக்கு எதிர் ஆப்போசிட்ல தேவாவை கொலை பண்ண காளிக்கு ராஜ மரியாதை கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு பாடல் மூலமா நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல பிரசன்ட்ல அன்னைக்கு அந்த தலையை கொண்டு போன சத்யாவதி ஒரு சபதத்தை எடுத்தா அந்த சபதம் இன்ன வரைக்கும் என் ஞாபகத்துல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த சபதத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. கணவரோட தலையை எரிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அங்க இருக்க எல்லா ரவுடிகள் கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, என்னோட கணவரை இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான் இல்லையா, அவனோட தலையை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு என்னோட கணவர் வச்சுக்கிட்டு இருந்த எல்லாமே போய் சேரும், நானும் அவனுக்கு ஒரு தாசியா வாழ்வேன் அப்படின்ற மாதிரி தேவா கட்டின தாலியை தூக்கி போடும்போது அந்த இடத்துலதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். உள்ள ஒரு கேரக்டர் வர ஆரம்பிக்கிறாரு. அந்த கேரக்டர் தூக்கி போட்ட தாலி எடுத்து அவங்களோட கழுத்துல கட்ட ஆரம்பிக்க அப்பதான் அது யார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோவோட அண்ணா இருக்கா இல்லையா தர்மா, அவர் தான் இங்க மொத்த உருவமும் மாத்திக்கிட்டு வராரு அப்படின்ற மாதிரி அவரோட நெஞ்சில குத்தப்பட்ட சத்யா அப்படின்ற டாட்டூ இவங்களை மீன் பண்ணிதான் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா இந்த கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. இதுக்கே ஷாக்காரா எப்படிப்பா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அந்த காலபைரவனை நீ யாருன்னு பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு ட்ரெயின் போக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு புது கேரக்டர், அதாவது ஒரு 4-5 ரவுடி பசங்க ராமரோட சிலையை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த சிலை ஒருத்தரோட கைக்கு போக ஆரம்பிக்குது. அவர் அங்க இருக்க எல்லாருமே கொடூரமான முறையில தாக்கிட்டே இருக்கு. இவர் தான் இந்த காலபைரவர் அப்படின்ற மாதிரியும் இங்க ஒரு புது கேரக்டர் உதயமாகுது அப்படின்றத காமிச்சு அவருக்கு பின்னாடி காளி நின்றுகிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு ஒரு பெரிய படியை எதிர்க்க தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்க ஒரு பக்கம் இவரோட அண்ணா அண்ட் கூட சத்யாவதி, இன்னொரு பக்கம் அது ஆப்போசிஷன் எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா அவர் ஒரு பக்கம், அதையும் தாண்டி டோனி அப்படின்ற ஒரு கேரக்டர் காளியை அழிக்கணும் அப்படின்றதுக்காக, அதாவது தேவாவை கொலை பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக இந்த டோனி அப்படின்ற ஒரு முகம் காட்டப்படாத கேரக்டர் உள்ள வரான் அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இதுதான் செகண்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.